அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டதற்கு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறினார்கள், ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்டார், அல்லாஹுடைய தூதரே, அமல்களில் சிறந்தது எது? அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுகையை அந்த நேரத்தில் தொழுவதாகும், பெற்றோரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வது, பிறகு அல்லாஹுடைய பாதையில் போர் செய்வதாகும், ஜிஹாதுக்கு முன்பதாக பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது. அல்லாஹுடைய தூதர், இஸ்லாமுடைய மார்க்கத்தினுடைய அமல்களின் மிக உயர்ந்த அமலை கொண்டு வருவது எதுனா அஸ்ஸலாத், தொழுகை அந்த நேரத்தில் தொழுவதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த மார்க்கத்துடைய தூண்களில் தொழுகை மிக முக்கியமான ஒரு தூண். அல்லாஹ்விடத்தில் ஒரு அடியானை நெருக்கமாக்குவதற்கும் அமல்களின் மிக உயர்ந்த அமலை ஒரு அடியான் தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றால் அவன் தேர்ந்தெடுக்க வேண்டிய மிக முக்கியமான அமல் தொழுகை. அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறின்றார்கள், இஸ்லாமுடைய மார்க்கத்தினுடைய கடமையின் தலையான கடமை, இஸ்லாமுடைய மார்க்கத்தினுடைய தூண்களில் மிக முக்கியமான தூண் தொழுகை. முஃமினுடைய உள்ளத்தில் குளிர்ச்சி, முஃமினுடைய கண்களில் குளிர்ச்சி, முஃமினுடைய வாழ்க்கையில் குளிர்ச்சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் கண்களில் குளிர்ச்சியாக்கப்பட்டிருக்கின்றது தொழுகையில். அல்லாஹு அக்பர். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் விடிவை அல்லாஹு வைத்திருக்கின்றான். வாழ்வில் பிரச்சனையா? இதோ உங்கள் முன்னால் தொழுகை இருக்கின்றது. உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனையா? தொழுகை இருக்கின்றது. உங்கள் பொருளாதாரத்தில் பிரச்சனையா? உங்கள் முன்னால் தொழுகை இருக்கின்றது. உங்கள் உள்ளத்தில் பிரச்சனையா? உங்கள் உள்ளம் வாடுகின்றதா? உங்கள் முன்னால் தொழுகை இருக்கின்றது. இந்த தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள். முஃமின்களே, அல்லாஹுடைய நினைவில் யார் இந்த தொழுகையை நினைவில் வைத்திருக்கின்றாரோ அவர்கள்தான் அல்லாஹுடைய நினைவை முழுமையாக தங்களுடைய உள்ளத்தில் கொண்டிருப்பவர்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபி மூசா அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடுகின்றான், நபி மூசா, என்னை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை, அதனால் நீங்கள் என்னையே வணங்குங்கள். மூசா, அது மட்டுமல்ல, என்னை வணங்குவதற்கு மிக முக்கியமான தேவை என்னுடைய நினைவை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவதற்காக, என்னுடைய நினைவிற்காக நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள் மூசா என்று அல்லாஹு கூறுகின்றான். அல்லாஹுடைய நினைவு தொழுகையில்தான் இருக்கின்றது. அல்லாஹுடைய பேச்சின் நினைவு தொழுகையில்தான் இருக்கின்றது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் யார் இந்த நிலையை விட்டு தூரமாக ஆகின்றாரோ அவர்களை பற்றி என்ன சொல்கின்றான்னா, யார் அல்லாஹுடைய நினைவை விட்டு தூரமாகிறாரோ, யார் அல்லாஹுடைய நினைவை புறக்கணிக்கிறாரோ, தொழுகையை விடுபவர்களை நினைவில் கொள்ளுங்கள், தொழுகையை அலட்சியப்படுத்துவர்களை கேளுங்கள், தொழுகையுடைய ஜமாத்தை தவறவிடுபவர்களை கேளுங்கள், அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்வை அல்லாஹு ஏற்படுத்துவான். உலகத்தின் வெற்றியை தேடுகின்றீர்கள், உலகத்தின் நிம்மதியை தேடுகின்றீர்கள், உலகத்தினுடைய வாழ்க்கையின் மிக உயர்ந்த பதவியை அடைவதற்காக உங்களுடைய வாழ்வை அளிக்கிறீர்கள். ஆனால் தொழுகை உங்களுடைய வாழ்வில் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் செல்லக்கூடிய எல்லா வழிகளும், நீங்கள் தேடக்கூடிய எல்லா வெற்றிகளும் உங்களுக்கு நெருக்கடியாக மாறிவிடும். அல்லாஹு சொல்கின்றான், ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய செல்வமோ உங்களுடைய குழந்தைகளோ அல்லாஹுடைய நினைவில் விட்டு உங்களை திருப்பிவிட வேண்டாம். யார் அப்படி திரும்புகின்றாரோ அவர் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவார்கள் என்று அல்லாஹு சொல்கின்றான். அல்லாஹு அவனுடைய நினைவை விட்டு திருப்பிவிட வேண்டாம் என்று சொல்கின்றானே, அதனுடைய அர்த்தம், தொழுகை விட்டு உங்களுடைய குழந்தைகளோ, தொழுகை விட்டு உங்களுடைய செல்வங்களோ, தொழுகை விட்டு உங்களுடைய வியாபாரமோ, தொழுகை விட்டு உலக வாழ்வோ எதுவும் உங்களை திருப்பிவிட வேண்டாம். அப்படி திரும்பிவிட்டால் உங்களுடைய செல்வமோ, உங்களுடைய குடும்பமோ, உங்களுடைய ஊரோ,
உங்களுடைய தொழிலோ எதுவாக இருந்தாலும், உங்களுடைய படிப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதில் நஷ்டவாளிகளாக மாறிவிடுகிறீர்கள். எதில் நஷ்டம்னா, இந்த உலகத்திலும் மறுமையிலும் மிக பெரிய நஷ்டவாளிகளாக நீங்கள் மாறிவிடுகிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறுவதாக, தொழுகையின் சிறப்பை கேளுங்கள் முஃமின்களே. சஹாபாக்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உங்களுடைய வீட்டின் வாசலின் அருகில் ஆறு ஓடுகின்றதே, அந்த ஆற்றில் ஒவ்வொரு நாளும் 5 முறை நீங்கள் குளித்தால் உங்களுடைய உடம்பில் உங்கள் இடத்தில் அழுக்குகள் ஒட்டுமா அப்படின்னு சஹாபாக்களிடம் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதரே, எந்த அழுக்கும் இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எதுக்கு உதாரணம் தெரியுமா? தொழுகைக்கு உதாரணம். நீங்கள் தொழுதால் இப்படி ஒவ்வொரு நாளும் 5 முறை குளித்தால் உங்களுடைய உடம்பில் அழுக்குகள் இருக்காதோ, அதே மாதிரி பாவங்களை அல்லாஹ் அழித்து விடுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து மிக உயர்ந்த கேள்வி கேட்டார்கள். உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்பட்டு உங்களுடைய அந்தஸ்துகள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்பட வேண்டுமா? யாருக்கு வேண்டாம் இந்த சிறப்பு? பாவங்களை செய்து செய்து அல்லாஹ்விடத்திலே அந்தஸ்து ஒவ்வொரு நாளும் குறைந்து கொண்டே இருக்கக்கூடிய நமக்கு இந்த கேள்வியுடைய பதில் மிக முக்கியமானது இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் பேசுவது மனமிச்சை அல்ல, அல்லாஹுடைய வஹி கேட்டார்கள். உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு உங்களுடைய அந்தஸ்துகள் எல்லாம் உயர்த்தப்பட வேண்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடினமான நேரத்தில் ஒழுவை மேற்கொள்ளுங்கள். தொழுகைக்காக பள்ளிக்கு அதிக எட்டுகள் வைத்து நடந்து செல்லுங்கள். மேலும் சொன்னார்கள், ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகை எதிர்பாருங்கள். எதிர்பார்ப்பு அதுதான் அல்லாஹுடைய பாதையின் உங்களை இணைந்து கொள்ளுதல் ஆகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி தொழுகையுடைய சிறப்புகள் நீண்டு கொண்டே போகின்றது. தொழுகையுடைய சிறப்புகளுடைய அம்சங்கள் குர்ஆன் ஹதீஸில் முழுக்க பரவி கிடக்குது. அதே நேரத்தில் யார் இந்த தொழுகை விடுகின்றாரோ, யார் இந்த தொழுகை வேண்டும் என்றே தவறவிட்டு உதாசனப்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு எச்சரிக்கையும் இஸ்லாமிய மார்க்கம் கொடுக்காமல் இருப்பதில்லை. அல்லாஹுடைய மார்க்கத்தில் தௌஹீதுக்கு பிறகு அல்லாஹுவை நெருங்குவதற்கு மிக முக்கியமான வணக்க வழிபாடு தொழுகை. அல்லாஹுடைய மார்க்கத்தில் ஷிர்க் செய்வதற்கு பிறகு, அதாவது செய்வினை செய்வதற்கு பிறகு இந்த உலகத்தில் மிக பெரிய பாவம் தொழுகையை தவறவிடுவது. இதை புரிந்தவர்கள் வெற்றி பெறுவார்கள். புரியாதவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு புரியக்கூடிய வாய்ப்பை தருவான். எனவே நம்ம 5 நேர தொழுகைகளும் தவற விடாமல் அல்லாஹு தாலா தொழுகக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.